ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 70 அதிகரித்த நிலையில் இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 70 அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் 11,250 ஆகவும், ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 12,273 ஆகவும், ஒரு சவரன் 98,184 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நேற்று ரூ. 70 குறைஞ்சது, இன்று மீண்டும் வந்து ரூ. 70 அதிகரிச்சிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை கிராமிற்கு ரூ. 1 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ரூ. 164 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மதியம் 1:45 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் தாங்க இருக்குது. சின்னதாக ஒரு ஏற்றத்தில் தான் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு காலையில் இருந்த அதே ரூ. 88.62 அதே ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலும் கிடைக்கல, வீக்கும் ஆகலைங்க. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படியே தான் இருக்குது. ஆனால் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று இரண்டாவது முறையாக மாலை தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் நம்மளுக்கு 4 மணிக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் அப்டேட் ஆகுங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 மணி 2:30 அப்டேட் ஆகும், சில டைமில் 4 மணிக்கு அப்டேட் ஆகுதுங்க. ஸோ 4 மணி வரைக்கும் நம்ம பார்ப்போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து என்ன விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 11,250 விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா? ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா விலை எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூ. 30 ஒரு ரூ. 80 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் இடைப்பட்ட டைம் இருக்குது. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தாலும் அதிகரிக்கலாம், இல்லை மீண்டும் வந்து குறைஞ்சு பழைய நிலையில் வந்து அதாவது இன்று விலை நிர்ணயம் செஞ்சாங்க இல்லைங்களா, அப்போ என்ன இருந்ததோ அதே ரேஞ்சில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா கிராமிற்கு ஒரு ரூ. 40 ஒரு ரூ. 80 வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வெள்ளிங்க. வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் அதிகரித்து தான் காணப்படுது. சின்னதாக ஒரு ஏற்றம் இருக்குது. ஸோ வெள்ளியோட விலை வந்து இன்று மாலை அப்டேட் பண்ணாங்கன்னா தற்பொழுது ரூ. 164 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ரூ. 1 அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ தங்கம் வெள்ளி இரண்டுமே சர்வதேச லெவலில் மதியம் 1:45 நிலவரப்படி பார்க்கும் பொழுது அதிகரித்து தாங்க காணப்படுது. ஸோ வந்து இன்று மாலை இரண்டாவது முறையாக அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தங்கத்தோட விலை வந்து இந்த நவம்பர் மாதம் மீண்டும் அதிகரிக்க தொடங்குமா இல்லை குறைய தொடங்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்குது. ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும்தான் ஒன்றா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரியாக்ட் ஆகும், இல்லை வந்து மீண்டும் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான ரியாக்ஷன் இருக்குங்க. ஸோ எதுவுமே பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால தங்கத்தோட விலை வந்து அந்த ரூ. 100 அப் அண்ட் டவுன் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. நேற்றே பார்த்தீங்கன்னா ரூ. 70 குறைஞ்சது, இன்று அதே ரூ. 70 வந்து அதிகரிச்சிருக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், மாலை வந்து இரண்டாவது முறையாக ரேட் அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது நாளைக்கு நிலவரம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.